ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி இன்றைக்கி கோவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ருசியான கோவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு அரை ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலையை ஆட் பண்ணிடுறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கிளாஸ் அளவு வதங்கி வரணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துட்றேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கோவக்காயை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் தக்காளியோட கோவக்காயை நல்லா கலந்து விட்டுடலாம். வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம இந்த பொரியல் செஞ்சிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நல்லா கலந்து விட்டாச்சு. மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுறேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். எளிமையாக செய்யக்கூடிய கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.